மத்தேயு நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கிற மழைப்பொழிவிற்கு இணையான பகுதிதான் லூக்காவில் இடம்பெற்றிருக்கிற சமவெளி பொழிவாகும். லூக்கா 6:20 துவங்கி 6:49 வரை இடம்பெற்றிருக்கிற பகுதி லூக்காவின் சமவெளி பொழிவாகும். இதில் இருந்துதான் இன்றைய நாளில் நமக்கான இறைவார்த்தை பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பிடாதே, கண்டனம் செய்யாதே, மன்னிப்பு கொடு, எந்த அளவியால் அளக்கிறியோ அதே அளவியால் உனக்கும் அளக்கப்படும் என்கின்ற அறைகூவலை கொடுக்கின்ற இன்றைய இறைவார்த்தை பகுதி, உங்கள் வானகத் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்னும் தொடக்க அழைப்போடு ஆரம்பமாகிறது. இதற்கு இணையான மத்தேயுவிலே 5:48 வாசிக்கிறோம், உங்கள் வானகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என மத்தேயு பதிவிடுகிறார். ஆனால் லூக்காவை பாருங்கள், தந்தையை நிறைவுள்ளவராய் காண்பிக்காமல் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். மத்தேயுவின் பார்வையிலிருந்து லூக்கா மாறுபடுவதில் ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. அதுதான் இன்றைய நாளில் நமக்கான இறைவார்த்தையின் செய்தி. முதலில் பாருங்கள், எப்படி இயேசு கிறிஸ்து தன் தந்தையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என சொல்லி. யாவே என்றோ, ஆண்டவர் என்றோ, கடவுள் என்றோ அவர் தன் வானகத் தந்தையை நமக்கு அறிமுகப்படுத்தல. அவர் சொல்வதென்ன? உங்கள் வானகத் தந்தை. கடவுளை மனிதனோடு அவர் இணைக்கிறார் உறவில். எப்படி பிள்ளைகள் தந்தையின் இயல்பை பிரதிபலிக்க வேண்டுமோ அதுபோல உங்கள் வானகத் தந்தையைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இயேசுவினுடைய செய்தியாகும். அவர் ஏன் இங்கு தந்தையை இரக்கமுள்ளவராய் காண்பிக்க வேண்டும்? அதிலும் ஒரு செய்தி இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என வாழ்ந்த சமூகத்தில், பழிக்கு பழி வாங்குவது நியாயம் என கற்பிக்கப்பட்ட சமூகத்திலே இயேசு சொல்லுகிற செய்தி என்ன? உங்களை அன்பு செய்கிறவர்களை நீங்களும் அன்பு செய்வதால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஆகவே உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசி கூறுங்கள் என வாழ்த்துகிறார். ஏனெனில் நீங்களும் பாவிகளாய் இருக்கிற பொழுதேதான் தந்தை தன் இரக்கப் பெருக்கத்தினால் உங்களை அன்பு செய்கிறார், உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இயேசு தன் தந்தையை இரக்கமுள்ளவராய் நமக்கு அறிமுகப்படுத்துவதனுடைய பின்பொருளாகும். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவசனங்களை நாம் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது இறைவசனம் 37 வாசிக்கிறோமே, நீ யாரையும் தீர்ப்பிடாதே. எப்போவுமே தீர்ப்பிடாதன்னு இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வார்த்தை கிரேக்கத்தில் எப்படி சொல்றாங்க தெரியுமா? மெய் கிரினேத்தே, யாரையும் தீர்ப்பிடாதே. ஒருவரை முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பிடாதே என்பதுதான். அப்படி தீர்ப்பிடாமல் இருந்தால் நமக்கு கிடைக்கும் பயன் என்ன? இதே இறைவசனம் அந்த செய்தியை சொல்லுகிறது. ஊ மெய் கிருதைத்தே. இங்க பாருங்க, ஊ கிருதைத்தே அப்படின்னாலும் மெய் கிருதைத்தே அப்படின்னாலும் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாற்றீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஆனால் நற்செய்தியாளர் 2 முறை ஊ மெய் கிருதைத்தேன்னு சொல்கிறார். அப்படி என்னன்னா, நீ ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பிடாதவரை கடவுளும் உன்னை ஒரு நாளும் தீர்ப்புக்கு உள்ளாக்கவே மாட்டார் என்பதுதான். இதே தொனியில்தான் கண்டனம் செய்யாதே என்கின்ற வார்த்தையும் வருகிறது. அதே போல பாருங்கள், தீர்ப்பிடாதே, கண்டனம் செய்யாதே என சொல்லும் இயேசு கொடுங்கள் என்பதை அவர் ஒரு அறிவுரையாக சொல்லவில்லை, மாறாக அவர் அதையும் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். நீ பிறருக்கு கொடுக்கிற பொழுது அதை கட்டளையாய், கடவுள் கொடுக்கின்ற கட்டளையாய் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லுகிற செய்தி. அப்படி கொடுக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? இதே இறைவசனம் அதற்கான செய்தியை கொடுக்கிறது. எவன் ஒருவன் தீர்ப்பிடாமல் கண்டனம் செய்யாமல் எல்லோருக்கும் கொடுக்கிறானோ அவனுக்கும் கொடுக்கப்படும். எந்த அளவையால் பாருங்களே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இறைவார்த்தை சொல்லுது. ஆனால் இலைமறை காயாக இங்கு ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுகிறாரே, ஆனால் யார் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை சொல்லவே இல்லை. ஆனால் நாம் மூல மொழிகளை ஆராய்கிற பொழுது அது சொல்லுகிற செய்தி என்ன? எவன் ஒருவன் முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பிடாமல் இருக்கிறானோ, கண்டனம் செய்யாமல் இருக்கிறானோ, கொடுப்பதையும் கடவுளுடைய கட்டளையாய் ஏற்றுக்கொண்டு செய்கிறானோ, அவருக்கு கடவுளே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நாளில் இறைவார்த்தை கொடுக்கிற செய்தியாகும். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுதும் கூட வானகத் தந்தை நம்மை இன்னுமாய் அன்பு செய்து இன்னுமாய் நமக்கு நன்மைகளை பொழிந்து ஆசிக்குரிய மக்களாய் மாற்றுகிறாரே, தன் இரக்கத்தை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறாரே. இந்த தவக்காலத்தில் நாமும் நம்மை வெறுப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும்,
அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களை நோக்கி நம்முடைய ஆசிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் தந்தையைப் போல இரக்கத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்கிற செய்தியாகும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.